ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரோனோக்கோ இந்த ஒர்க் பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ஆஃப்ரா பென். இவங்க த ரெஸ்டோரேஷன் ஏஜை சேர்ந்த ஒரு இங்கிலீஷ் போயட், பிளே ரைட், ப்ரோஸ் ரைட்டர் அண்ட் இவங்க ஒரு டிரான்ஸ்லேட்டரும் கூட. இவங்களுடைய ரைட்டிங் போல்ட், விட்டி அண்ட் எக்ஸ்பிரசிவா இருக்கும். ஆஃப்ரா பென் ஆஃபன் அவங்களுடைய ஒர்க்ஸ்ல லவ், பவர் அண்ட் சோஷியல் இஷ்யூஸை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒர்க்ஸ்ல வர்ற ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங் அண்ட் இண்டிபெண்டா இருப்பாங்க. ஆஃப்ரா பென்னுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா த டச் லவர், த ரோவர், த எம்பரர் ஆஃப் த மூன் அண்ட் சோ ஆன். இப்ப நம்ம ஒரோனோக்கோ ஆர் த ராயல் ஸ்லேவ் இந்த ஒர்க் பத்தி பார்க்கலாம். இது ஒரு ப்ரோஸ் ஃபிக்ஷன். இந்த ஒர்க்கை நம்ம ஷார்ட் நாவல் ஆர் நாவலா அப்படின்னு கூட டிஸ்கிரைப் பண்ணலாம். இத 1688 அப்போ பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஆஃப்ரா பென் இந்த ஒர்க்கை நம்ம உலகத்துல நடந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அது என்னன்னா த டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட், தட் இஸ் பிட்வீன் த 16th அண்ட் 19th செஞ்சுரிஸ் வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12 மில்லியன் ஆப்பிரிக்கன்ஸை கட்டாயப்படுத்தியோ கிட்னாப் பண்ணியோ த அட்லாண்டிக் ஓஷன் வழியா கூட்டிட்டு போய் பிரேசில், த கரேபியன் ஆர் த அமெரிக்கன் சவுத்துல கொண்டு போய் அவங்கள அடிமைகளா ஸ்லேவ்ஸா காசுக்கு வித்துடுவாங்க. இந்த ஆப்பிரிக்கன்ஸ் காசு கொடுத்து ஸ்லேவ்ஸா பர்ச்சேஸ் பண்ண ஓனர்ஸ் இந்த ஸ்லேவ்ஸ கொஞ்சம் கூட மனிதர்களா மதிக்க மாட்டாங்க. மாடு மாதிரி வேலை வாங்குவாங்க. கொஞ்சம் கூட ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்லேவ்ஸ கட்டாயப்படுத்தி சுகர், காட்டன் அண்ட் டொபாக்கோ பிளான்டேஷன்ஸ்ல ஆர் மைன்ஸ்ல வேலை பார்க்க வைப்பாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஆஃப்ரா பென் இந்த ஒர்க்கை எழுதியிருக்காங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த ஸ்டோரியில ஒரு ஆப்பிரிக்கன் பிரின்ஸ் இருக்காங்க. அந்த பிரின்ஸோடைய நேம் தான் ஒரோனோக்கோ. ஒரோனோக்கோ வந்து கோரமாண்டியனுடைய பிரின்ஸ். கோரமாண்டியன் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஆப்பிரிக்கன் கிங்டம். இப்ப அந்த இடத்த கானா அப்படின்னு சொல்றாங்க. கோரமாண்டியனுடைய பிரின்ஸ் ஆன ஓரோனோக்கோவையும் ஓரோனோக்கோவுடைய லாயல் ஃபாலோவர்ஸையும் ஒரு இங்கிலீஷ் சி கேப்டன் ஏமாத்தி கிட்னாப் பண்ணிட்டு போய் அவங்கள சவுத் அமெரிக்கால இருக்கிற சுரினாம்ல ஸ்லேவா வித்துருவாங்க. இப்போ இந்த ஸ்டோரியில ஓரோனோக்கோ யாரு, ஓரோனோக்கோக்கு யாரு துரோகம் பண்ணா, அவங்க எப்படி ஸ்லேவா அடிமையானாங்க, அடிமையானதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஓரோனோக்கோ அந்த ஸ்லேவரியில இருந்து மீண்டு வந்தாங்களா இல்லையாங்கிறத தான் இந்த ஸ்டோரியில நம்ம பார்க்க போறோம். கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஓரோனோக்கோ இவங்க தான் நம்மளுடைய ப்ரொட்டகானிஸ்ட், மெயின் கேரக்டர். ஓரோனோக்கோவை த ராயல் ஸ்லேவ் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காகனா இவங்க ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்க, சோ ராயல். ஆனா இவங்க துரோகத்தாலையும் சூழ்ச்சியாலையும் ஸ்லேவா அடிமையா வாழ்ந்தாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் கிங் ஆஃப் கோரமாண்டியன். இவங்க ஓரோனோக்கோவுடைய கிராண்ட்ஃபாதர். இவரு தான் மெயின் வில்லனே. நெக்ஸ்ட் கேரக்டர் ஓனஹால். கிங்குக்கு, அதாவது ஓரோனோக்கோவுடைய கிராண்ட்ஃபாதருக்கு ஏகப்பட்ட மனைவிகள் இருப்பாங்க. அதுல ஒருத்தங்க தான் ஓனஹால். நெக்ஸ்ட் கேரக்டர் இமோயிண்டா. இவங்க ஓரோனோக்கோவுடைய ஒய்ஃப். இமோயிண்டாவும் ஓரோனோக்கோவும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் இமோயிண்டாவுடைய ஃபாதர். இவங்க கோரமாண்டியனுடைய ஜெனரலா இருந்தாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் அபோன். இவங்க ஓரோனோக்கோவுடைய ஃப்ரெண்டு. இவங்களும் ஓரோனோக்கோ மாதிரியே ஒரு பிரேவான வாரியர். நெக்ஸ்ட் கேரக்டர் ட்ரெஃப்ரி. இவங்க தான் சுரினாம்ல ஓரோனோக்கோவை ஸ்லேவா பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் டஸ்கின். இவங்க சுரினாம்ல இருக்கிற ஒரு ஸ்லேவ். ஆனா மத்த ஸ்லேவ்ஸ் மாதிரி இல்லாம இவங்க கொஞ்சம் பிரேவானவங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் பயாம். இவங்க சுரினாமுடைய டெபுட்டி கவர்னர். இப்ப நம்ம ஓரோனோக்கோ ஆர் த ராயல் ஸ்லேவ் இந்த ஒர்க் பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்டோரிய ஒரு லேடி தான் நரேட் பண்றாங்க. மேபி அந்த நரேட்டர் நம்ம ஆல்ஃப்ரா பென்னா இருக்கலாம். இப்போ நம்ம நரேட்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஓரோனோக்கோ சுரினாம்ல அடிமையா இருக்கும்போதுதான் அவங்க ஓரோனோக்கோவை மீட் பண்ணாங்களா. ஓரோனோக்கோ ஒரு சாதாரண ஸ்லேவ் கிடையாது. கோரமாண்டியன்ல இருக்கிற ராயல் ஃபேமிலியோட கடைசி வாரிசு தான் ஓரோனோக்கோ. ஓரோனோக்கோ ஒரு இளவரசர் அப்படின்னு சொல்றாங்க. ஓரோனோக்கோ இளவரசரா இருந்தாலும் இவங்க அரண்மனையில வளர்ந்தது கிடையாது. இமோயிண்டாவுடைய ஃபாதர் கோரமாண்டியனுடைய ஜெனரல் தான் ஓரோனோக்கோக்கு ஃபாதர் மாதிரி இருந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க.
ஓரோனோக்கோவ ஒரு பிரேவான வாரியரா ட்ரெயின் பண்ணதே இமோயிண்டாவுடைய ஃபாதர் தான். ஒரு பேட்டில் அப்போ ஓரோனோக்கோவுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக ஓரோனோக்கோவ நோக்கி வந்த ஆரோவை தன்னுடைய கண்கள்ல வாங்கி ஓரோனோக்கோவ காப்பாத்தி இமோயிண்டாவுடைய ஃபாதர் இறந்து போயிட்டாங்க. அதனால தன்னுடைய 17வது வயசுலயே ஓரோனோக்கோ கோரமாண்டியனுடைய ஜெனரல் ஆகுறாங்க. தென் ஒரு பவர்ஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ட் யங் மேனா ஓரோனோக்கோ அவங்களுடைய அரண்மனைக்கு அரசவைக்கு திரும்புறாங்க. ஓரோனோக்கோ பாக்குறதுக்கு ரோமன் அண்ட் ஆப்பிரிக்கன் ஃபீச்சர்ஸோட பாக்குறதுக்கே நோபல் அண்ட் அட்ராக்டிவா இருக்கிறதா நம்ம நரேட்டர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோரமாந்தியன் அரசவையில ஓரோனோக்கோ இமோயிண்டாவை மீட் பண்றாங்க. பார்த்த உடனே 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிடுறாங்க. ஆனா இவங்களுடைய மேரேஜ கிங் அப்ரூவ் பண்ணணும். அப்பதான் இவங்க 2 பேத்தால சேர்ந்து வாழ முடியும். கிங் யாருன்னா நம்ம ஓரோனோக்கோவுடைய கிராண்ட்ஃபாதர் தான். ஆனா இவரு தான் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமானவரு. கிங் ஏற்கனவே இமோயிண்டாவுடைய பியூட்டி பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. அரசவையில இமோயிண்டாவை பார்த்த உடனே கிங்குக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. ஏற்கனவே கிங்குக்கு ஏகப்பட்ட மனைவிகளும் துணைவிகளும் இருக்கிறாங்க. கிங்குக்கு 100 வயசுக்கும் மேல ஆகுது. பட் ஸ்டில் கிங் இமோயிண்டாவை அவங்களுடைய துணைவியா ஆக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சோ ஓரோனோக்கோ ஹண்டிங்க்கு போனப்போ ஓரோனோக்கோ அரண்மனையில இல்லாத சமயத்துல கிங் இமோயிண்டாக்கு ராயல் வெயில் அனுப்பி வைக்கிறாங்க. இது ஒரு இன்விடேஷன் மாதிரி. கிங் யாருக்காச்சும் அனுப்புனாங்கன்னா அதை அவங்க ஏத்துக்கிட்டு கிங் கிட்ட போயாகணும். வேற வழி இல்லாம இமோயிண்டாவும் அதை ஏத்துக்கிட்டு கிங் கிட்ட போறாங்க. அங்க கிங்குடைய பிரைவேட் பேலஸ்ல இமோயிண்டாவை அடைச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்த ஓட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கதான் கிங்குடைய மனைவிகளும் துணைவிகளும் இருப்பாங்க. அங்க கிங்குடைய பெர்மிஷன் இல்லாம வேற யாராலையும் உள்ள போக முடியாது. சோ கிங் இமோயிண்டாவையும் ஓரோனோக்கோவையும் பிரிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் கிங்குடைய பெர்மிஷன் இல்லாம ஓரோனோக்கோவால அவங்க ஒய்ஃப் இமோயிண்டாவை பார்க்க முடியாது. இமோயிண்டா கிங்க ஏத்துக்காம ஓரோனோக்கோக்கு உண்மையா இருக்கிறாங்க. இப்போ இமோயிண்டா ஓட்டான்ல தானே இருக்கிறாங்க. அந்த இடத்துடைய இன்சார்ஜ் யாருன்னா கிங்குடைய முன்னாள் மனைவி ஓனஹால் தான். ஓனஹால் ஓரோனோக்கோவுடைய ஃப்ரெண்டு ஆபோனை லவ் பண்றாங்க. சோ அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஆபோன் ஓனஹாலை தடுத்து நிறுத்துறாங்க. ஓரோனோக்கோ இமோயிண்டாவை போய் மீட் பண்றாங்க. தென் கிங்கோடைய அப்ரூவல் இல்லாமையே ஓரோனோக்கோவும் இமோயிண்டாவும் ஒன்னு சேர்ந்துருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தது கிங்குக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா கிங் ஏற்கனவே ஓரோனோக்கோவை கண்காணிக்கிறதுக்கு ஸ்பை போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ஸ்பை ஓரோனோக்கோ இமோயிண்டாவை போய் மீட் பண்ணத கிங் கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. சோ கிங் என்ன பண்றாங்கன்னா ஓரோனோக்கோவை கைது பண்ணி கொண்டு வர சொல்லி கார்ட்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க. பட் அதுக்குள்ளேயும் ஓரோனோக்கோ பேட்டில் ஃபீல்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க. என்னதான் ஓரோனோக்கோ எஸ்கேப் ஆனாலும் கிங் அவங்களுடைய கோபத்தை இமோயிண்டா மேல காமிக்கிறாங்க. அவங்க பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்டா கிங் இமோயிண்டாவை ஸ்லேவா அடிமையா வித்துட்டாங்க. ஆனா அவங்க இமோயிண்டாவை எக்ஸிக்யூட் பண்ணிட்டதா கில் பண்ணிட்டதா ஓரோனோக்கோவை நம்ப வைக்கிறாங்க. இப்போ ஓரோனோக்கோ அவங்க ஒய்ஃப் இமோயிண்டா இறந்து போயிட்டதா நினைக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு சுத்தமா வாழவே விருப்பம் இல்ல. பயங்கர சோகத்துல இருக்கிறாங்க. பேட்டில் ஃபீல்டுல சண்டை போடுறத கூட நிப்பாட்டிட்டாங்க. ஆனா அவங்களுடைய ஆர்மி தோத்து போற நிலைமையில இருக்கும்போது ஓரோனோக்கோ மறுபடியும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ரீகைன் பண்ணி பேட்டில் ஃபீல்டுல சண்டை போட்டு அவங்களுடைய ஆர்மிய ஜெயிக்க வைக்கிறாங்க. இப்போ கோரமாண்டியனுக்கு ஒரு இங்கிலீஷ் சி கேப்டன் வராங்க. இந்த கேப்டனுக்கும் கோரமாண்டியன்ல இருக்கிற ஜெனரல்ஸுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. எப்படின்னா கோரமாண்டியன்ல இருக்கிறவங்க மத்த ஆப்பிரிக்கன் கிங்டம் கூட சண்டைக்கு போய் அவங்களுடைய எனிமீஸ கைது பண்ணி கொண்டு அவங்கள இந்த கேப்டன் கிட்ட வித்துருவாங்க. இந்த கேப்டனும் அந்த பிரிசனர்ஸ சுரினாம் மாதிரியான பிளேசஸ்க்கு கொண்டு போய் அந்த பிரிசனர்ஸ ஸ்லேவ்ஸா அடிமைகளா வித்துருவாங்க. இப்பவுமே இந்த இங்கிலீஷ் சி கேப்டன் பிரிசனர்ஸ பர்ச்சேஸ் பண்றதுக்காக தான் கோரமாண்டியனுக்கு வந்திருக்காங்க.
ஓரோனோக்கோவும் அந்த கேப்டனை நல்லபடியாவே வெல்கம் பண்றாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா கிங்குக்கு இப்பவுமே ஓரோனோக்கோ மேல கோபம் இருக்குது. சோ கிங் அந்த கேப்டன் கிட்ட ஓரோனோக்கோவை கடத்திட்டு போய் ஓரோனோக்கோவை ஸ்லேவா அடிமையா வித்துற சொல்றாங்க. அதுக்கேத்தாப்புல இந்த கேப்டனும் பக்காவா பிளான் பண்றாங்க. ஓரோனோக்கோ ஒரு தைரியமான வாரியர். சோ ஓரோனோக்கோவை துரோகத்தால தான் வீழ்த்த முடியும். சோ இந்த கேப்டன் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு நைட்டு என் கூட ஷிப்ல வந்து சாப்பிடுங்க அப்படின்னு ஓரோனோக்கோவை இன்வைட் பண்றாங்க. ஓரோனோக்கோவும் கேப்டனுடைய அழைப்பை ஏத்துக்கிட்டு அவங்களுடைய ஃபாலோவர்ஸ கூட்டிட்டு ஷிப்புக்கு போறாங்க. ஷிப்ல ஓரோனோக்கோக்கும் ஓரோனோக்கோவுடைய ஃபாலோவர்ஸுக்கும் நிறைய ஒயின் குடிக்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதிகமா ஒயின் குடிச்சனால அவங்க சுயநினைவு இல்லாம இருக்கிறப்போ அவங்களுக்கே தெரியாம கேப்டன் அவங்கள ஷிப்ல கிட்னாப் பண்ணிட்டு போயிருந்தாங்க. தென் ஓரோனோக்கோவையும் ஓரோனோக்கோவுடைய ஃபாலோவர்ஸையும் சுரினாமுக்கு கடத்திட்டு போய் அங்க அவங்கள ஸ்லேவ்ஸா அடிமைகளா வித்துறதாங்க. ஒரு ஆப்பிரிக்கன் பிரின்ஸா இருந்த ஓரோனோக்கோ இப்போ துரோகத்தாலையும் சூழ்ச்சியாலையும் அடிமையாயிட்டாங்க. அடிமையா வாழ போறாங்க. இப்போ சுரினாம்ல ஒரோனோக்கோவை ட்ரெஃப்ரி ஸ்லேவா பர்ச்சேஸ் பண்றாங்க. ட்ரெஃப்ரி ரொம்ப கைண்டானவங்க, வெல் எஜுகேட்டடும் கூட. இவங்க ஒரு பிளான்டேஷனை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரெஃப்ரி ஒரோனோக்கோவை அடிமையா பர்ச்சேஸ் பண்ண உடனே ஒரோனோக்கோக்கு சீசர்னு பேர் வைக்கிறாங்க. ட்ரெஃப்ரி சீசரை அடிமை மாதிரி நடத்தாம ரெஸ்பெக்டோட தான் நடத்துறாங்க. ஏன்னா சீசருடைய இன்டெலிஜென்ஸ், நோபல் பிஹேவியர் அண்ட் ஆனஸ்டியை பார்த்து ட்ரெஃப்ரி ரொம்ப அட்மையர் ஆகுறாங்க. கூடவே சீசருக்கு இங்கிலீஷ் பேச தெரியறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. சீசர் சாதாரண அடிமை கிடையாது, ஹி இஸ் சம்திங் ஸ்பெஷல் அண்ட் டிஃப்ரெண்ட் அப்படிங்கறத ட்ரெஃப்ரி ரியலைஸ் பண்றாங்க. இப்போ ட்ரெஃப்ரி அவங்க ஸ்லேவ் சீசருக்கு என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா, இப்போ நீ அடிமையா இருக்க, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு விடுதலை கிடைக்க நான் உனக்கு உதவி பண்ணுவேன்னு ட்ரெஃப்ரி அவங்க ஸ்லேவ் சீசருக்கு, அதாவது நம்ம ஒரோனோக்கோக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. இப்போ ட்ரெஃப்ரி சீசர் கிட்ட ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லேவ பத்தி சொல்றாங்க. அவங்க நேம் கிளமீன். கிளமீன நிறைய பேரை லவ் பண்றாங்க. ஆனா அவங்க யாரையுமே ஏத்துக்கிடல. ஏன்னா அவங்களுடைய மனசுல வேற யாரோ இருக்காங்கன்னு ட்ரெஃப்ரி அவங்க ஸ்லேவ் சீசர் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டதும் கிளமீன் யாருன்னே தெரியலனாலும் கிளமீனுடைய லாயல்டி அண்ட் குட் கேரக்டரால சீசருக்கு கிளமீன் மேல தனி மரியாதை வருது. தென் ஒரு நாள் சீசரும் ட்ரெஃப்ரியும் கிளமீன் அடிமையா வேலை பார்க்குற வீட்டு பக்கமா நடந்து போறாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு டாக் வெளியில ஓடி வருது. அந்த டாக பிடிக்கிறதுக்காக கிளமீனும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வராங்க. வெளியில மென் இருக்கிறத பார்த்த உடனே கிளமீன் வேகமா வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்றாங்க. அப்போ ட்ரெஃப்ரி கிளமீனை நிப்பாட்டி கிளமீனை சீசருக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, கிளமீன் தான் நம்ம சீசருடைய, நம்ம ஒரோனோக்கோவுடைய வைஃப் இமோயிண்டா. இதுக்கு முன்னாடி இமோயிண்டாவை கில் பண்ணிட்டதா கிங் ஒரோனோக்கோவுடைய கிராண்ட்ஃபாதர் பொய் சொல்லியிருக்காங்க. இமோயிண்டாவை சுரினாம்ல ஸ்லேவா வித்துட்டாங்க அப்படிங்கிற உண்மை இப்போ ஒரோனோக்கோக்கு தெரிய வருது. இப்போ இமோயிண்டாவும் ஒரோனோக்கோவும், அதாவது சீசரும் கிளமீனும் சுரினாம்ல அடிமையா தான் இருக்காங்க. பட் ஃபைனலி ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அங்கேயே கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்றாங்க. சுரினாம்ல இவங்க அடிமையா இருந்தாலும் இவங்களுடைய நோபல் கேரக்டருக்காக இவங்கள ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணாம ஒயிட் பீப்புள் சீசருக்கும் கிளமீனுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கறாங்க. இப்போ இமோயிண்டா பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. சீசர் அவங்களுடைய ஃபியூச்சரை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா இந்த ரெண்டு பேருமே இப்போ சுரினாம்ல அடிமையா தான் இருக்கிறாங்க. சோ கூடி சீக்கிரமாவே சுரினாம விட்டுட்டு இந்த அடிமை வாழ்க்கைய விட்டுட்டு அவங்களுடைய ஹோம்லேண்ட் கோரமாந்தியனுக்கு அவங்க ஃபேமிலிய கூட்டிட்டு போயிடணும்னு ஒரோனோக்கோ நினைக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா இவங்களுக்கு ஸ்லேவரியில இருந்து விடுதலை கொடுத்து சுரினாம்ல இருந்து அனுப்பி வைக்கிறதுக்கு டெபுட்டி கவர்னர் பயாம்க்கு சுத்தமா விருப்பம் இல்ல. டெபுட்டி கவர்னர் பயாம் இவங்களை கடைசி வர சுரினாம்ல அடிமையாவே வச்சிருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட சீசர் ஆக்ஷன்ல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமும் கவர்மெண்ட் நமக்கு ஸ்லேவரியில இருந்து விடுதலை கொடுப்பாங்கன்னு கவர்மெண்ட்டை நம்புனா சரிப்பட்டு வராதுன்னு சீசர்
அவங்களுடைய கையில கண்ட்ரோல் எடுக்கறாங்க. அவங்கள மாதிரியே அங்க ஸ்லேவ்ஸா இருக்கிறவங்கள எஸ்கேப் ஆக சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. சீசருடைய பேச்ச கேட்டு அங்க அடிமைகளா இருக்கிறவங்களும் ஒயிட் காலனைசர்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. ஆனா மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்ட உடனே சீசரையும் சீசருடைய பிரெக்னன்ட் ஒய்ஃப் இமோயிண்டாவையும் அப்படியே கைவிட்டுட்டு அந்த ஸ்லேவ்ஸ் ஒயிட் காலனைசர்ஸ் கிட்ட அமைதியா சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனா சீசருடைய ஃப்ரெண்ட் டஸ்கின் மட்டும் சீசருக்கு சப்போர்ட்டா இருந்து ஒயிட் காலனைசர்ஸை எதிர்த்து பிளான்டேஷன் ஓனர்ஸ் கவர்னர் எல்லாம் எதிர்த்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஈவன் இமோயிண்டா கூட பாய்சன்ட் ஆரோவை யூஸ் பண்ணி பயாமோடைய ஷோல்டர்லயே அட்டாக் பண்றாங்க. ஆனா 3 பேரால இவ்ளோ பேரை எதிர்த்து போராட முடியாதுல்ல. சோ வேற வழி இல்லாம டஸ்கினும் சரண்டர் ஆயிட்டாங்க. இப்போ ட்ரெஃப்ரியோடைய சப்போர்ட்டால பயாம் என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா, உங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் நான் நிறைவேத்துறேன், உங்களுக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்கறேன், இப்போ நீங்க சரண்டர் ஆகுங்க அப்படின்னு பயாம் ஒரோனோக்கோக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. ஒரு ஃபார்மல் அக்ரிமெண்ட்டும் போடுறாங்க. இப்போ ஒரோனோக்கோ சரண்டர் ஆன உடனே பயாம் அவங்களுடைய ப்ராமிஸ பிரேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீசரையும் இமோயிண்டாவையும் பிரிக்கிறாங்க. அவங்கள எதிர்த்து சண்டை போட்ட டஸ்கினையும் சீசரையும் பயங்கரமா அடிச்சு காயப்படுத்துறாங்க. இப்பந்தான் சீசர் அதாவது நம்ம ஒரோனோக்கோ என்ன ரியலைஸ் பண்றாங்கன்னா, கவர்னர் அவங்களுக்கு பொய்யா ப்ராமிஸ் பண்ணி ஃபேக்கா அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள ஏமாத்திட்டாங்க. அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்க போறது கிடையாது. கடைசி வரை அவங்கள அங்க அடிமையா தான் வச்சிருக்க போறாங்கன்னு சீசர் இப்பதான் ரியலைஸ் பண்றாங்க. இப்போ சீசர் அவங்களுக்கு துரோகம் பண்ணவங்கள அவங்கள ஏமாத்துனவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி சீசர் ஒரு கொடூரமான விஷயத்த பண்றாங்க. அவங்க ஃபேமிலி ஸ்லேவரியால கஷ்டப்படக்கூடாதுன்னு இமோயிண்டாவுடைய சம்மதத்தோட சீசர் அவங்க ஒய்ஃப் இமோயிண்டாவையும் அவங்களுடைய அன்பார்ன் சைல்டையும் கில் பண்ணிருந்தாங்க. அவங்கள கில் பண்ண உடனே சீசர் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. அந்த சோகத்துல இருந்து சீசரால மீண்டு வர முடியல. சீசருக்கு பழி வாங்க கூட சக்தி இல்ல. காலனைசர்ஸ் சீசரை தேடிக்கிட்டு இருக்காங்க. சீசர் சோகத்துல சாகர நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தப்பிச்சு போக விருப்பம் இல்ல. எப்படியாச்சும் பயாம கில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பயாமுடைய ஆர்டர்ஸ ஃபாலோ பண்ணி பேனிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஐரிஷ் மேன் சீசரை கேப்சர் பண்றாங்க. இப்போ சீசர் ஸ்லேவரிக்கு அகைன்ஸ்டா நின்னனால, ஸ்லேவரியில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணனால, ஸ்லேவரிக்கு அகைன்ஸ்டா நின்னனால ஒயிட் காலனைசர்ஸ தைரியமா எதிர்த்து நின்னு அவங்க கூட சண்டை போட்ட குற்றத்துக்கு பனிஷ்மெண்டா சீசரை ரொம்ப கொடூரமா துண்டு துண்டா கட் பண்ணி கில் பண்றாங்க. ஆல்ரெடி சீசர் அவங்க ஃபேமிலிய இழந்த துக்கத்துல இருந்தாங்க. இப்போ அவங்கள உயிரோட கட் பண்ணும்போது எவ்வளோ பெயின் இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு சீசர் கொஞ்சம் கூட சவுண்டு கொடுக்காம கத்தாம அப்படியே இறந்து போயிட்டாங்க. சோ இந்த ஸ்டோரியில கோரமாண்டியனுடைய பிரின்ஸ் ஓரோனோக்கோ யாரு, ஓரோனோக்கோ லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு, துரோகத்தாலையும் சூழ்ச்சியாலையும் ஓரோனோக்கோ எப்படி சுரினாம்ல அடிமையா ஆனாங்க, அங்க ஸ்லேவரி எப்படி இருந்துச்சு, அந்த ஸ்லேவரிய எதிர்த்து ஓரோனோக்கோ எப்படி போராடினாங்க, கடைசியில எப்படி இறந்து போனாங்கன்னு இந்த ஸ்டோரியில நம்ம பார்த்திருப்போம். இந்த ஸ்டோரியுடைய மெயின் தீமே ஸ்லேவரி தான். த டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட பேஸ் பண்ணி தான், இந்த ட்ரூ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆத்தர் ஆஃப்ரா பென் ஓரோனோக்கோ ஆர் த ராயல் ஸ்லேவ் இந்த ஒர்க்கை எழுதியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ஒர்க்கோடைய ஷார்ட் எஸ்ஸே, டீடைல்டு எஸ்ஸே அண்ட் எம்சிக்யூஸ் நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. மறக்காம போய் பாருங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.